இப்ப இந்த குரு பகவான் மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு. 6இல் குரு அப்படின்னு சொன்னா 6ஆம் இடத்தை மட்டும் உற்று நோக்கினால் பலவிதமான நன்மைகள் காத்திருக்குது. ஒரு நன்மை நாம் அடைய வேணும்னா அதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ குருவோட பார்வை 6ல குரு இருந்தாலும் பார்வை 2ல விழுகுது, 10ல விழுகுது, 12ல விழுகுது. அதன் காரணத்தினால கடன் வாங்கவே கூடாது. கடன் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா வரும். அதே போல எதிரிகள் சும்மா வருவாங்க. நல்லா கட்டி பிடிச்சி காதலியாவே இருப்பா, திடீர்னு எதிரியா மாறிடுவா. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரி சொல்றேன். அதே போல வீட்டுக்குள்ள நட்புகளில் நண்பர்கள்ட்ட தோழிகள்கிட்ட நிச்சயமா பகை உருவாகும். சத்ருனாலே எதிரி தானே. 6ஆம் இடத்து குரு சும்மா எதிரி ஆயிடும். சொந்தக்காரங்களாம் எதிரி ஆயிடுவாங்க. மகர ராசிக்கு ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சனிப்பயிற்சி நாளிலே நாம பார்க்கிறோம். ஆனா இப்ப குரு பயிற்சி 6ல குரு. மற்ற கிரகங்களின் தாக்கம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. உங்களுடைய தசாநாதன் புத்திநாதெல்லாம் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்கா சொந்த ஜாதகத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். அதே போல மகர ராசிக்கு சூட்சும ரகசியங்கள் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். அதை தெரிஞ்சுக்கிட்ட தைரியமா நீங்க செயல்படலாம். வெற்றி வாகை சூறுவது எப்படி அப்படின்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க.